மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் நடிகை வனிதா விஜயகுமார் முதல் முறையாக இயக்குனராக அறிமுகமாகி இருக்க படம். இந்த படத்தை அவங்களுடைய பொண்ணு ஜோவிகா தயாரிச்சிருக்காங்க. படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, வனிதாவும் ராபர்ட் மாஸ்டரும் பாங்காக்கில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் 40 வயசுக்கு மேலாகுது. பட் குழந்தை பெற்றுக்காமல் இருக்காங்க. இந்த சூழலில் வனிதாவுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. உடனே குழந்தை பெற்றுக்கலனா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன், வயசு வேற ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வனிதாவை பயமுறுத்துறாங்க. அவரும் உடனே அம்மாவாக நினைக்கிறாங்க. ஆனால் ராபர்ட் மாஸ்டர் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அம்மாவாகியே தீர்வேன் அப்படின்னு வனிதா பல ரொமான்ஸ் முயற்சிகளை செய்ய அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதை. 40 வயசு பெண்ணோட குழந்தை கனவு, கரு உருவாக ஏற்படுற சிக்கல், அதனால் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அப்படின்னு கதையாக பார்த்தா ரொம்பவே நல்ல கதை தான். ஆனால் அதை அடல்ட் கண்டென்ட்டாக சொன்னது தான் ஒரு சின்ன நெருடல். வனிதாவுடைய நடிப்பு நல்லாவே இருக்குது. அம்மாவாக ஏங்குறது, அதுக்காக பலவிதமான திட்டம் போடுறது, சண்டை, ரொமான்ஸ்னு புகுந்து விளையாடிருக்காங்க. ஆனாலும் சில காட்சிகளில் அவங்களுடைய மேக்கப் அண்ட் காஸ்டியூம் பயமுறுத்துது அப்படின்னே சொல்லலாம். ராபர்ட் மாஸ்டரும் தன்னுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஓரளவு நல்லாவே நடிச்சிருக்காரு. டான்ஸ் அவருடைய டிபார்ட்மெண்ட், ஸோ அதை இன்னும் நல்லாவே பண்ணியிருக்காரு. கணேஷ் அண்ட் ஆர்த்தியும் நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஷகிலா, ஃபாத்திமா பாபு, ஷர்மிளா, வாசுகின்னு படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் அது ஆடியன்ஸ்க்கு சோதனையாக தான் அமைஞ்சிருக்கு. படத்தில் பல காட்சிகளோட நீளம் பொறுமையை சோதிக்குது. படத்தில் அப்பப்போ வர ஆபாச அண்ட் டபுள் மீனிங் வசனங்கள் தேவையில்லாத ஒன்றா தான் படுது. பவர் ஸ்டார் சீனிவாசனுடைய காட்சிகள்லாம் எரிச்சலை கொடுக்கும் ரகம்தான். படத்தில் பாங்காக்கை ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவாவோடைய இசையும் ஓகே ரகம்தான். கிரணுடைய ராத்திரி சிவராத்திரி ரீமிக்ஸ் பாட்டு ரசிக்க வைக்குது. கதை திரைக்கதையில் ஓரளவுக்கு பாஸ் மார்க் வாங்கிய வனிதா விஜயகுமார் படமாக்கிய விதத்தில் கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இயக்குனர் வனிதா இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும்.